கன்னி ராசி அன்பர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள்தான் நீங்கள். கன்னி ராசி என்றாலே அது சேவையையும் அர்ப்பணிப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். ஆனால் அந்த அர்ப்பணிப்பிற்கு பின்னால் நீங்கள் அனுபவித்த வழிகளை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். அது எப்படிப்பட்ட வழிகள், ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி நடந்து கொண்டால் வாழ்க்கையில முன்னேறுவீங்க என்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக காணலாம். உங்களுடைய வாழ்க்கையில புரியப்படாத அன்பும் ஆறாத வடுக்களும் இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நிறைய தியாகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறையவே பண்ணியிருப்பீங்க. கன்னி ராசி என்பது ஒரு மண் தத்துவ ஒரு ராசி போல எப்பொழுதுமே இருக்கும். பூமி எப்படி மிதிப்பவர்களையும் தாங்கி நின்று அவர்களுக்கு உணவளிக்கிறதோ அப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான் நடந்து கொள்ளவும் ஆரம்பிக்கும். நீங்க கொடுத்த அன்பு என்பது ஒரு மௌனமான ஒரு நதியை போன்றதாக இருக்கும். வாழ்க்கையில நீங்க எது செய்தாலும் அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும், எந்த அளவுக்கு நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. அந்த ஒரு நதி எந்த அளவுக்கு நேராக போகிறது, எப்படி வளைந்தெல்லாம் போகிறதோ அதற்கேற்ற வகையில் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில சிக்கல்களும் ஏற்படத்தாங்க செய்யும். யாருக்கும் தெரியாமல் மற்றவர்களின் தேவைகளை நீங்க அறிந்து கொள்வீங்க. ஆனா உலகம் உங்களுடைய அன்பை கடமை என்று நினைத்ததை தவிர ஒருபோதும் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு என்பதை அளித்திருக்காது. அதுதான் மிக பெரிய அளவில் உங்களுடைய மனதை சோகமாக வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயங்களில் ஒன்றாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க மற்றவங்களுக்காக உருகி வேலை செய்த போது அவர்கள் உங்களை ஒரு இயந்திரமாக மட்டுமே தான் பார்த்திருப்பாங்க. ஆனா நீங்க வேலை செய்ததோ பணத்துக்காகவோ காசுக்காகவோ கிடையாது. ஒண்ணு, அந்த ஒரு வேலையை நீங்க முழுமையா தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றொன்று, நமக்கு தெரிந்த ஒரு நபர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு நம்ம பணத்து மீதான ஆசைகள் கிடையாது. இந்த அளவுக்கு அவர்களுக்கு வேலைகளை சீக்கிரமாக கொடுத்து முடிக்க வேண்டும் என்று நீங்க மனதார நினைத்து வேலை பார்ப்பீங்க. ஆனா அவர்களுடைய மனதிற்குள் அது எப்படி தெரியுமா இருக்கும், இவன் நமக்கு ஒரு வேலைக்கார மாதிரியும் ஒரு மிஷின் மாதிரியும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், இவனையே இன்னும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் நம்ம வைத்து வேலையை வாங்கி விடலாம் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கத்தான். சில எண்ணங்கள் உங்கள் மீது மற்றவங்களுக்கு நிச்சயமா இருந்திருக்கும். அதனால யாரிடம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த அலட்சியம் தாங்க உங்களுடைய மனதை எந்த அளவுக்கு பாதித்தது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இனி யாருக்காகவும் எதையும் செய்யக்கூடாது என்று நீங்கள் கதவை சாத்தி கொள்ளக்கூடிய நிலைமைக்கு உங்களை தள்ளியிருக்கும். ஆனா இது சாதாரணமான ஒரு விஷயமாக மட்டும் கருத முடியாது. நீங்க உதவி செய்து நீங்க எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்து கொடுத்துருப்பீங்க, அவங்களும் உங்களை மதிக்காம போயிருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நபர்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பை போட்டு நீங்க வேலை பார்த்துருப்பீங்க, அவங்களும் உங்களை ஒரு வேலைக்கார மாதிரி பார்த்துருப்பாங்க. யாருடன் பழகினாலும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன் இப்படி எதனால் இப்படி நடக்கிறது என்று எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாம உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொள்வீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உங்களை விட்டு போய்கொண்டே இருப்பாங்கங்க. அதுதாங்க மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களாக இருக்கும். அதை உங்களால வெளியவும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயும் வைத்துக் கொள்ளவும் முடியாம ஏன் இப்படி நடக்கிறீங்க, எதனால இப்படி நடக்கிறீர்கள் என்று எதுவுமே தெரியாம உங்களுடைய மனதிற்குள் 1000 கவலைகள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ராசியின் குணம் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது மீண்டும் உங்களை உருக வைத்தது தாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோகமாகவும் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில நீங்க நொந்து போனதுக்கான காரணங்களும் அதுவாகத்தான் இருக்கும். ஒரு மனிதன் உங்களை ஏமாற்றி விட்டோ நம்பிக்கை துரோகமோ செய்துவிட்டு போய்விட்டான். ஆனால் மீண்டும் அந்த ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான் என்றால் அவனுடைய இரக்க மனம் அப்பொழுது வெளியில் வரும். அந்த இரக்க மனம் மீண்டும் போய் அவர்களுக்கு உதவியும் செய்து கொடுக்கும். இதனாலே நீங்க பாதி விஷயங்கள்ல வாழ்க்கையில தோத்து போயிருப்பீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் நீங்களே நினைத்து பார்க்க மாட்டீங்க, நம்ம போய் இந்த ஒரு மனிதனுக்கு உதவி பண்ண வேண்டுமா, ஏன் அவன் வாழ்க்கை அப்படி இருக்கட்டும் அப்படின்னு நீங்க மனதார நினைப்பீங்க. இருந்தாலும் அதிலிருந்து உங்களால வெளியில் வர முடியாது. வெளியில் வர முடியாம அதை மீண்டும் மீண்டும் எப்படியாவது போய் அவர்களுக்கு நீங்க நன்மைகளை தேடி கொடுப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களையே அழித்து கொண்டதற்கான முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இன்று உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் தனது சொந்த ராசியிலிருந்து அஷ்டம் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இதன் காரணமா நீங்கள் பெற்றோர் முதியவர்களுக்கு சேவை செய்வதிலும் தர்ம காரியங்களில்
பணம் அதிகமாக அளவில் செலவிடுவது போன்ற செயல்கள் உங்களுக்குள்ள நடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த விஷயங்களில் நீங்கள் பணத்தை செலவழிப்பது, பெற்றோர்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் உங்களுடைய கையில் இருந்து போகக்கூடிய பணத்தை நினைத்து உங்களுக்குள்ள கவலையை ஏற்படுத்தாது, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். என்னால் முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த நல்ல காரியங்களை செய்து விட்டேன் என்கிற மாதிரியான சில நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா வரத்தாங்க செய்யும். இன்று உங்களுடைய மனம் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நீங்க நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. இன்று உங்களுடைய எதிரிகள் செயல்பாடு உங்களுக்கு தொந்தரவு தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால எதிரிகள் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து அதன்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் சில நன்மைகளை நிச்சயமா உருவாக்கவும் செய்யுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில இனிமையும் மகிழ்ச்சியும் இனிமை நிறைந்ததாக இருக்கும். இதுவரைக்கும் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வரனானது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளும் நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு நாளில் உங்களுடைய கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் கோபத்தை உடனே கொண்டு வராமல் நீங்கள் முடிந்த அளவுக்கு அமைதியாக நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக மாறிவிடும். யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடைந்து விடும். கலைத்துறையினருக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அலைச்சலும் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெற்று வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. வீண் செலவு உங்களுக்குள்ள இந்த ஒரு நாள்ல ஏற்படலாம். மிகவும் வேண்டிய வரை பிரிய மிக வேண்டிய ஒரு நபரை நீங்க பிரிய வேண்டிய சூழல்கள் கூட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உருவாகவும் ஆரம்பிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் இந்த ஒரு நாள்ல கூடிவிடும். கவனத்துடன் நீங்கள் பாடங்களை படிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க பின்பற்றி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன கவலைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அது அனைத்துமே தானாகவே சரியாகவும் விடும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் இந்த ஒரு நாளில் வெளிப்படும். அதிலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகவும் ஆரம்பிக்கும். வியாபார பணிகள்ல முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். பிள்ளைகளின் எண்ணங்களை நீங்க புரிந்து கொண்டு செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் இந்த ஒரு நாளில் குறைய ஆரம்பிக்கும். மனதிற்குள் இருந்த எல்லா விதமான கவலைகளும் குறைந்துவிடும். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் அறிமுகங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறிவிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகமானது ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல பாடங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளில் ஏற்படலாம். மிகவும் வேண்டிய வரை பிரிய மிக வேண்டிய ஒரு நபரை நீங்க பிரிய வேண்டிய சூழல்கள் கூட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உருவாகவும் ஆரம்பிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் இந்த ஒரு நாள்ல கூடிவிடும். கவனத்துடன் நீங்கள் பாடங்களை படிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க பின்பற்றி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன கவலைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அது அனைத்துமே தானாகவே சரியாகவும் விடும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் இந்த ஒரு நாளில் வெளிப்படும். அதிலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகவும் ஆரம்பிக்கும். வியாபார பணிகள்ல முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். பிள்ளைகளின் எண்ணங்களை நீங்க புரிந்து கொண்டு செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.
உங்களுடைய வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் இந்த ஒரு நாளில் குறைய ஆரம்பிக்கும். மனதிற்குள் இருந்த எல்லா விதமான கவலைகளும் குறைந்துவிடும். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் அறிமுகங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறிவிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகமானது ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல பாடங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள்